அனைவருக்கும் வணக்கம். சொந்த வீடு கட்டுவது எப்போது நிகழும் என்பது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஆசை எப்போது நிறைவேறும் என்பதை ஜோதிட ரீதியாக சிறிது நேரம் உங்களிடம் விளக்குவேன். இது மிக சிறிய வீடியோ. இதை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு அனைத்து விவரங்களும் தெரிந்துவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வீடு கட்டுவதற்கு என்பது, வீடு சொந்தமாக அமைவது என்பதற்கு 4ஆம் இடம், ஜாதகத்திலே லக்கினத்தில் இருந்து 4வது வீடை பற்றி குறிக்கும். அந்த 4வது வீட்டு கிரகம், அந்த 4வது வீட்டு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம் 4ஆம் இடத்தை பார்த்தால் வீடு அமையும். அல்லது 4ஆம் இடத்து கிரகம் 4லேயே இருந்தால் கண்டிப்பாக வீடு கிடைக்கும். வீடு கட்ட நிலம் தேவை அல்லவா? நிலத்தை வழங்குவது செவ்வாய் கிரகம். ஏனென்றால் செவ்வாய் தான் அசையா சொத்துக்களை தரக்கூடிய ஒரு கிரகம். எனவே செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய 2 ராசிகள் மேசம் விருச்சிகத்தில் இருந்தால் நல்லது. அவ்வாறு இல்லாவிட்டால் ஒரு நல்ல இடத்திலே, சுப ராசிகளிலே, சுப ஆதிபத்திய வீடுகளிலே செவ்வாய் இருந்தால் சுலபமாக வீட்டு மனை அமைந்துவிடும். 4ஆம் இடத்திலே சனி, ராகு, கேது, சூரியன் போன்ற அசுப கிரகங்கள் இருந்தால் வீடு, சொந்த வீடு அமையாது. ஒருவேளை அமைந்தாலும் பல சிரமங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். எனவே அவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தனது மனைவி, குழந்தைகள் பெயரிலே மனை வாங்கி வீடு கட்டலாம். அது சிறந்த யோசனை என்று, ஜோதிட ரீதியான யோசனை என்று நான் கூறுகிறேன். அடுத்து, வீடு கட்டுவது என்பதற்கு பண வசதி வேண்டும். அதற்கு 2ஆம் இடத்து கிரகம் 11ஆம் இடத்து கிரகமும் நல்ல நிலையிலே இருந்து அதனுடைய தசாபுத்தி காலங்களிலே உங்களுக்கு தேவையான பணத்தை வழங்கும். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் வீடு சுலபமாக கட்ட முடியும். 2ஆம் வீட்டு கிரகம் தனஸ்தானத்துக்கு உரிய கிரகம், 11ஆம் இடத்து கிரகம் லாபத்துக்கு உரிய கிரகம். இந்த 2 கிரகத்தினுடைய தசாபுத்தி, தசையை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா தசைகளிலுமே எல்லா கிரகங்களுடைய புத்தி காலங்கள் வருகிறது. அந்த புத்தி காலங்கள் சிறப்பாக அமைந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பண வசதி ஏற்படுத்தி தரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே 4ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு இருந்தால் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும், அல்லது 4ஆம் இடத்து கிரகமே 4இல் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதே போல் செவ்வாயும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஜாதகத்திலே. இவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உறுதியாக வீடு கட்டி விடுவார்கள். அடுத்து, அதை எப்போது கட்ட முடியும் என்பதை பல கோணங்களிலே ஆய்வு செய்யப்படுகிறது. 4ஆம் வீட்டு கிரகத்தினுடைய தசாபுத்தி, 4ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி, 4ஆம் இடத்தை பார்க்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி, அதுபோல 4ஆம் இடத்துக்கு வளர்ச்சியை தரக்கூடிய காரக கிரகமான சந்திரன், சுக்கிரனுடைய தசாபுத்தி, இவ்வளவு கிரகங்களுடைய தசாபுத்தியிலே கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவதற்கான அரிய வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கிரகங்களுடைய தசா காலத்தில் தான் இது நடக்கும் என்பது இல்லை. புத்தி காலத்திலேயும் உறுதியாக நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எல்லா தசா காலத்திலும் இந்த 4 கிரகங்களுடைய புத்தி காலம் வரும். நான் என்ன சொன்னேன்? 4ஆம் வீட்டு கிரகத்தினுடைய தசை, செவ்வாய் கிரகத்தினுடைய தசை, அடுத்து சந்திரனுடைய தசை, அடுத்து சுக்கிரனுடைய தசை. இந்த 4 கிரகத்தினுடைய புத்தி காலத்தில் கூட உங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு, இந்த நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கு, இந்த வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். எனவே அந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கூட
உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக அதிகமான நுட்பமாக பார்த்தால் செவ்வாய் 4ஆம் வீட்டு கிரகம், சந்திரன், சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலே எந்த கிரகம் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் சாரத்தை பெறக்கூடிய கிரகமும் கூட உங்களுக்கு சொந்த வீடை கட்டித்தரக்கூடிய வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி தரும். இவ்வாறு தான் சொந்த வீடு அமைவதற்கு உரிய கிரக நிலைகளை ஜோதிட சாஸ்திரம் விளக்குகிறது. எனவே இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடாமல் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய நிதி உதவி கிடைக்கும், இடம் கிடைக்கும், வீடும் கட்டலாம், சிறப்பாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்து, எனது யூடியூப் வீடியோக்கள் இது போன்ற ஜோதிட கருத்துக்களை 55 வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அவைகளையும் நீங்கள் பார்த்து பலனடைய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு, எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, அனைவருக்கும் வாழ்க வளர்க என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.